ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நான் ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி பார்ப்போமா? ஞானம். ஞானம் எப்படி பிறக்கும், யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஸ்டோரியில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு. அந்த இரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம். துறவி விளக்கினார். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது இன்னொரு படகு. இப்படி அஜாக்கிரதையாக முட்டியது யார் என்று எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. எனது கோபமான கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்றுப்படகு. காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதியிருக்கிறது. என் கோபத்தினை அந்த வெற்றுப்படகிடம் காட்டி என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படுத்தும் பொழுது இதுதான் என் நினைவுக்கு வரும். இதுவும் ஒரு வெற்றுப்படகுதான் என்று அமைதியாகி விடுவேன். ஞானம் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் பிறக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி, நம்ம இன்னொரு கதை பார்ப்போம். ஒரு 6 வயது சிறுவன் தன் 4 வயது தங்கையை அழைத்து கொண்டு கடைத்தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான். ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து, எந்த பொம்மை வேண்டும் என்றான். அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு சிரித்துக்கொண்டே அந்த முதலாளி, உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தான். இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான். அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே, எனக்கு 4 சிப்பிகள் போதும் என்று மீதியை கொடுத்தார். சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடும் அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த கடையின் வேலையாள் முதலாளியிடம், ஐயா, ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்றான். அதற்கு அந்த முதலாளி, அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது. அவனுக்கு அந்த சிப்பிகள்தான் உயர்ந்தவை. நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும். அதை தடுத்துவிட்டேன். மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கித்தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்துவிட்டேன். என்றோ ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்று நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும். ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான். உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டது என்றார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? எப்பொழுதும் நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பை பரிசாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது.